ஹாய் கெஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸி யம்மி டேஸ்டி ஹெல்த்தியான வெஜ் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கேரட், கார்ன், கேப்சிகம், பீன்ஸ், பச்சை மிளகாய், அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் ஹீட் ஆனதும் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய் எடுத்துக்கோங்க. நான் வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கீ ஆட் பண்ணும்போது வர டேஸ்ட்டும் பட்டர் ஆட் பண்ணும்போது வர டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பட்டர் தான் எடுத்திருக்கேன். இதையுமே நல்லா ஆயில் கூட ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டை, கிராம்பு எல்லாமே நான் இதில் ஃபுல்லாக போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடணுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை வாடை அதில் இருக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம விசில் விட போகிறதில்ல, அப்படியே தான் தம் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சீவி கூட போட்டுக்கலாம். நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு முந்திரி எடுத்திருக்கேங்க. முந்திரி ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. அதனால தான் முந்திரி ஆட் பண்ணுறோம். இதையுமே நீங்கள் இது கூட சேர்த்து கிளறும்போது முந்திரியுமே நல்லா ஃப்ரை ஆகிடும், ரோஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. வெஜிடபிள்ஸ் நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கார்னில் பாதி அளவுக்கு அதையுமே பச்சையாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன சைஸில் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 10 to 15 பீன்ஸை அதையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், அடி பிடிக்காத மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமுமே ஒரு 1/2 பாக்கெட் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைசஸாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும் அப்படின்றனால. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கார்ன் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் டபுள் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் புதினா ஆட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் உங்களுக்கு ரைஸில் நல்லா அரோமா கொடுக்குங்க. அதுக்காக தான். இப்போது இதையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டும். அப்போ வரைக்கும் நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது 2 டைம்ஸ் வாஷ் பண்ணாவே போதும். நிறையா வாஷ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் போயிடும். அதனால் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் ரைஸையுமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, அப்படியே தான் சமைக்கிறோம். ஸோ இது இதே கலரில் தான் வரும். கலர்ஸ் எதுவும் நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றனால. இப்போ நீங்கள் சால்ட் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நடுவில் வேணால் 1 டைம் எடுத்து கிளறி விட்டுருங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சுவையான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு வெஜ் புலாவ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.